ಮೊದಲನೇ ಕಾರ್ಯ commissioned to carry. சுமந்து செல்ல நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். எதை? இந்த காஸ்பல் ನಾವು ಸಾಗಿಸಲೇ ನೇಮಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. முதல் சி சுமந்து செல்ல. ನಾವು ಸಾಗಿಸಲು ನೇಮಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. ನಾವು ಸಾಗಿಸಲು ನೇಮಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. நானும் தேவனுடைய சுவிசேஷத்தை அன்பை சொல்ல நியமிக்கப்பட்டவர்கள். ನೀವಾಗಲಿ ನಾನಾಗಲಿ ದೇವರ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಸಾಗಿಸಲೇ ನೇಮಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்களும் சுவிசேஷகர் தாங்க. ನೀವು ಸುವಾರ್ತೆ ಹೇಳುವವರೇ. யாரு? 2 வருஷம் 3 வருஷம் பைபிள் காலேஜ் படிச்சு 2 ವರ್ಷ 3 ವರ್ಷ ಬೈಬಲ್ ಕಾಲೇಜ್ ಅನ್ನು அப்புறம் போய் ಓದಿದವರು பிரசங்கம் பண்ணி ಆವಾಗ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಹೇಳಿ அங்க போய் பிரசங்கத்துக்கு கூப்பிட்டு அங்க போன பிறகு ಅಲ್ಲಲ್ಲಿ ಪ್ರಸಂಗ ಮಾಡಿ நான் சுவிசேஷகர், ನಾನು சுவிசேஷகர் ராஜேஷ், ರಾಜೇಶ್, சுவிசேஷகர் அருண், ಸುವಾರ್ತಕಾರ ಅರುಣ್, எல்லாருமே சுவிசேஷகர் தான். ಎಲ್ಲರೂ ಸುವಾರ್ತೆ ಸಾರುವವರೇ. ஏன்னா ಯಾಕೆಂದರೆ we are commissioned to carry the gospel. ನಾವು ಸಾಗಿಸಲೇ ನೇಮಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. ஏன் தெரியுமா? ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? நாம் படிச்ச பிறகு வாங்குறது இல்லங்க சுவிசேஷம். ನಾನು ಓದಿದ ನಂತರ ಸುವಾರ್ತೆ ತೆಗೆದುಕೊಳ್ಳೋದಲ್ಲ. கர்த்தர் கொடுத்துட்டாரு. ನನ್ನ ದೇವರು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. மத்தேயு 28 18 19 20 வசனம் சொல்லுகிறது. மத்தேய 28 18 19 20 18 19 20 ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய். ಅದರಿಂದ ನೀವು ಹೊರಟು ಹೋಗಿ. அவ்வளவுதான் சுவிசேஷம். ಅಷ್ಟೇ ಸುವಾರ್ತೆ. என்னங்க? ಏನ್ರಿ? ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய். ಆದ್ದರಿಂದ ನೀವು ಹೊರಟು ಹೋಗಿ சகல ஜாதிகளையும் சீஷராக்கி. ಸಕಲ ಜಾತಿಗಳನ್ನು ಶಿಷ್ಯರುಗಳಾಗಿ ஜாதிகள் சொன்னா ஜனங்களை சீஷராக்கி. ಎಲ್ಲ ಜನರನ್ನು all ಶಿಷ್ಯರಾಗಿ the people அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. எல்லா ஜனங்களையும். ಎಲ್ಲ ಜನರನ್ನು. அப்போ நீங்க புறப்பட்டு போறீங்க. ಹಾಗಾದ್ರೆ ನೀವು ಹೊರಟು ಹೋಗುತ್ತೀರಾ. every member is a ministerங்க. ಎಲ್ಲ ವ್ಯಕ್ತಿಯು ಒಂದು ಸುವಾರ್ತೆಗಾರರು. பக்கத்துல பா சொல்லுங்க, நீங்க வரீங்க தானே சர்ச்சுக்கு? ನೀವು ಬರ್ತಾ ಇದೀರಲ್ಲ ಚರ್ಚ್ಗೆ. நீங்களும் மினிஸ்டர் தான். ನೀವು ಸುವಾರ್ತೆಗಾರರು. நீங்க வரீங்க தானே சர்ச்சுக்கு? ನೀವು ಚರ್ಚ್ಗೆ ಬರ್ತಾ ಇದೀರಾ. ஆண்டவரை ஏத்துக்கிட்டீங்கல்ல? ದೇವರನ್ನು நீங்களும் ಅಂಗೀಕರಿಸಿದ್ದೀರಲ್ಲ. சுவிசேஷகர் தான். ನೀವು ಸುವಾರ್ತೆ ಹೇಳುವವರೇ. பாஸ்டர் மாத்திரம் இல்ல. ಬರೀ ಪಾಸ್ಟರ್ வெறும் ಮಾತ್ರವಲ್ಲ. மேய்ப்பர் மாத்திரம் இல்ல. ಬರೀ ಕುರುಬನು ಮಾತ್ರವಲ್ಲ. வெறும் தீர்க்கதரிசி மாத்திரம் இல்ல. ಬರೀ ಪ್ರವಾದನೆ ಹೇಳುವವರು ಮಾತ್ರವಲ್ಲ. வெறும் போதகர்கள் மாத்திரம் இல்ல. ಬರೀ ಬೋಧಿಸುವವರು வெறும் ಮಾತ್ರವಲ್ಲ. அப்போஸ்தலர்கள் மாத்திரம் இல்ல. ಬರೀ ಅಪೊಸ್ತಲರು ಮಾತ್ರವಲ್ಲ. நீங்க ஒவ்வொருத்தரும் சுவிசேஷகர். ನೀವು ಒಬ್ಬೊಬ್ಬರು ಎಲ್ಲರೂ ಸುವಾರ್ತೆಗಾರರೇ. ஆண்டவர் அன்பை சொல்றீங்க பாருங்க. ದೇವರ ಪ್ರೀತಿಯನ್ನು ಹೇಳ್ತೀರಾ ನೋಡಿ. நீங்க சுவிசேஷகர். ನೀವು ಸುವಾರ್ತೆ ಹೇಳುವವರು. சாட்சியா வாழ்றீங்க பாருங்க. ನೀವು ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ಜೀವಿಸುತ್ತೀರಲ್ಲ. சாட்சியை மத்தவங்களுக்கு ஷேர் பண்றீங்க பாருங்க. ನಿಮ್ಮ ಸಾಕ್ಷಿಯನ್ನು ಮತ್ತೊಬ್ಬರಿಗೆ ನೀವು நீங்களும் ಹಂಚುತ್ತೀರಲ್ಲ. சுவிசேஷகர் தான். ನೀವು ಸುವಾರ್ತೆ ಹೇಳುವವರೇ. சுவிசேஷகன் தான். ನೀವು ಸುವಾರ್ತೆ ಹೇಳುವವರೇ, ನಾನು ಸುವಾರ್ತೆ ಹೇಳುವವನೇ. break every barrier. ಎಲ್ಲ ಅಡ್ಡಗಳನ್ನು ಮುರಿದಾಕಿ. ஒவ்வொரு தடையும் எடுத்து போடணும். ಪ್ರತಿ ಅಡ್ಡಗಳನ್ನು ಮುರಿಯಿರಿ. Jesus is not a foreign god. ಯೇಸು ಒಂದು ಹೊರದೇಶದ ದೇವರಲ್ಲ. He is the God of the universe. ಆತನು ಎಲ್ಲಾ ಜಾಗಕ್ಕೂ ಆತನು ದೇವರು ಆಗಿದ್ದಾನೆ. மனுஷங்கள்ட்ட நிறைய தடைங்க இருக்குது. ಮನುಷ್ಯರ ಬಳಿ ಅನೇಕ ತಡೆಗಳಿದೆ. Jesus வந்து ஃபாரின்ல பிறந்தாரு, ஃபாரின் God. ದೇವರು ಬಂದು ಹೊರದೇಶದಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದ್ದಾನೆ. ಆತನು ಹೊರದೇಶದ ದೇವರು. இவர் வெஸ்டர்ன் God. ಇವರು ವೆಸ್ಟರ್ನ್ ಗಾಡ್. அரசியல்ல பேசுறவங்களலாம் நான் நிறைய வீடியோஸ் பாக்கும்போது ಈ ಪಾಲಿಟಿಕ್ಸ್ ಪೊಲಿಟಿಷಿಯನ್ ಅಲ್ಲ இது அடிக்கடி சொல்றாங்க. ಇದು ಅವಾಗ ಹೇಳ್ತಾರೆ. வெளிநாட்டு கலாச்சாரம் பா, இவரு வெளிநாட்டு கடவுள்பா. ಇದು ಹೊರದೇಶದ ದೇವರು ಇವರು. நான் சொல்லட்டுமா? ನಾನು ಹೇಳ್ತೀನಿ ನೋಡಿ. அங்க அவர் எங்கேயோ ஒரு இடத்துல பிறக்கணும். ಅವರೆಲ್ಲೋ ಒಂದು ಜಾಗದಲ್ಲಿ அவர் இங்க ಹುಟ್ಟಬೇಕು. பிறந்திருந்தாருன்னா ಅವರು ಇಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದ್ದಾರೆ. அங்க இருக்கவங்க என்ன சொல்லிருப்பாங்க? ಅಲ್ಲಿದ್ದವ್ರು ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ರು? அவங்க ஃபாரின் கார்டன் சொல்லி. ಅವರು ಫಾರಿನ್ ಗಾಡ್ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ರು. கரெக்ட்டா எருசலேம்ல பிறந்திருக்காரு. ಕರೆಕ್ಟ್ ಆಗಿ ಯೆರೂಸಲೇಮ್ ಅಲ್ಲಿ அந்த ಹುಟ್ಟಿದ್ರು. எருசலேம் எங்க இருக்கான்? ಆ ಯೆರೂಸಲೇಮ್ ಎಲ್ಲಿದೆ? உலக முழுவதும் இருக்க பாருங்க, எல்லாத்துக்கும் சென்டர்ல ಈ பிறந்திருக்காரு. ಲೋಕದ ನಡುವೆ ಇದೆ. இதான் உலகம்னு வச்சுக்கங்க. ಇದೇ ಲೋಕ ಅಂತ அந்த ಇಟ್ಕೊಳ್ಳಿ. பிரேயர் பாக்ஸ் இருக்கு பாருங்க. ಆ ಪ್ರೇಯರ್ ಬಾಕ್ಸ್ ಇದೆ. அதான் எருசலேம். ಅದೇ ಯೆರೂಸಲೇಮ್. அவர் ஒன்னொன்னையும் பார்த்து செய்றாரு. ಅದು ಒಂದೊಂದು ನೋಡಿ ನೋಡಿ ಮಾಡುತ್ತಾರೆ. எதுக்குங்க? ಯಾವುದಕ್ಕೆ? அவரை மையமா கொண்டு தான் இந்த உலகமே இயங்கணும். ಆತನನ್ನು ನೋಡಿ ಎಲ್ಲವೂ ಇದೆ. So we are commissioned to carry the gospel. ನಾವು ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಸಾಗಿಸಲಿದ್ದೇವೆ. அப்போ ಹಾಗಾದರೆ இந்த மாதிரி தடைகள்லாம் உடைச்சு எறியணும். ಹಾಗಾದ್ರೆ ಎಲ್ಲ ತಡೆಗಳನ್ನು ಒಡೆದಾಕಬೇಕು. எல்லாத்துக்கும் அவர் மரிச்சாருப்பா. ಅವರೆಲ್ಲರಿಗೋಸ್ಕರ ಅವರು ಮರಣ ಹೊಂದಿದರು. சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. ಎಲ್ಲವೂ ಆತನಿಗೋಸ್ಕರ ಆತನೇ ಸೃಷ್ಟಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದು. ஹல்லேலூயா. ವಚನವು சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. ಸಕಲವು ಅವನಿಗೋಸ್ಕರ ಆತನಿಂದನೇ ಎಲ್ಲವೂ ಆಗಿದೆ. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. ಸಕಲವು ಆತನ ಮುಖಾಂತರ ಉಂಟಾಯಿತು. உண்டானதொன்றும் அவரால் இல்லாமல் உண்டாகவில்லை. ಆತನಲ್ಲದೆ ಬೇರೆ ಯಾವುದು ಸೃಷ್ಟಿಸಲ್ಪಡಲಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவராலே சகல
சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். ಆತನೇ ಎಲ್ಲನೂ ಸೃಷ್ಟಿಸಿದ್ದಾನೆ, ಆತನಿಗೋಸ್ಕರ ನಾವು ಸೃಷ್ಟಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. அவராலே வெள்ளக்காரன் மாத்திரம் உண்டாயிருக்கிறார், ಆತನಿಂದನೇ ಒಂದು ಬಿಳಿಯ ವ್ಯಕ್ತಿಗಳು அவராலே கருப்பர்கள் மாத்திரம் உண்டாயிருக்கிறாங்க சொல்லிருக்கா. ಆತನಿಂದನೇ ಅವರು ಕಪ್ಪ ಮನುಷ್ಯರು அவங்கனால கன்னடக்காரு, தமிழ்காரு, மலையாளக்காரு, கொலையாளிக்காரு எல்லாம் உண்டாயிருக்கான்னு சொல்லிட்டாங்களா? ಆತನಿಂದ ಕನ್ನಡದವರು, ಮಲಯಾಳಿಯವರು, ಕೊಳೆಯಾಳಿಯವರು ಅಂತ ಹೇಳಿದ್ಯಾ? இல்லங்க, ಆ ರೀತಿ ಅಲ್ಲ. அவருக்காக எல்லாரும் ಉಂಟಾಕಪಟ್ಟಿರುತ್ತಾರೆ. ಆತನಿಗೋಸ್ಕರ ಎಲ್ಲರೂ ಉಂಟು அவர் மூலமாய் ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. சகலமும் உண்டாயிருக்கிறது, ಆತನ ಮುಖಾಂತರ ಸಕಲವು ಸೃಷ್ಟಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். ಆತನ ಮುಖಾಂತರವೇ ನಾವು அவர் ಸೃಷ್ಟಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. ஃபாரின் காட் இல்லங்க, ಆತನು ಹೊರ ದೇಶದ அவர் ದೇವರಲ್ಲ, யூனிவர்சல் காடுங்க. ಆತನು ಎಲ್ಲರಿಗೂ ದೇವರು. எல்லாருக்காகவும் மரிச்சார், ಆತನು ಎಲ್ಲರಿಗೋಸ್ಕರ எல்லாருக்காகவும் தான் பிறந்தாரு. ಎಲ್ಲರಿಗೋಸ್ಕರನೇ ಹುಟ್ಟಿದ್ದನು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. வெள்ளக்காருக்கு மாத்திரம், ಆತನು ಬಿಳಿಯ ವ್ಯಕ್ತಿಗಳಿಗೆ ಮಾತ್ರ கருப்பர்களுக்கு ಅಲ್ಲ, மாத்திரம், ಕಪ್ಪಗಿರುವ சவுத் ವ್ಯಕ್ತಿಗಳೇ மாத்திரம், ಸೌತ್ ಆಫ್ರಿಕಾಗಲ್ಲ, ஆப்பிரிக்காக்கு மாத்திரம், ಆಫ್ರಿಕಾಗಲ್ಲ, இல்ல இந்தியர்களுக்கு மாத்திரம் ಇಲ್ಲ ಇಂಡಿಯಾವರ್ದವರಿಗಲ್ಲ, இல்லங்க, ಎಲ್ಲರಿ உலகம் அனைத்துக்கும் ಎಲ್ಲ ಲೋಕದಲ್ಲಿರುವ அந்தகாரம் நிறைந்த இந்த உலகத்திற்கு ಈ ಲೋಕ ಅಂಧಕಾರ ತುಂಬಿದ ಈ ಲೋಕಕ್ಕೆ ஆச்சரியமான ஒளியாய் அவர் வந்தார். ಆಶ್ಚರ್ಯವಾದ ಒಂದು ಬೆಳಕಾಗಿ எல்லாருக்கும் ಬಂದರು. கிருபைங்க. ಎಲ್ಲರಿಗೂ ಕೃಪೆನೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சோ இதெல்லாம் உடைக்கணும். ಇದೆಲ್ಲ ನಾವು ಮುರಿಯಬೇಕು. எனக்கு அற்புதம் செஞ்சவர் ನನಗೆ ಅದ್ಭುತ ಮಾಡಿದವನು உங்களுக்கு அற்புதம் செய்யும். ನಿಮಗೂ ಅದ್ಭುತ ಮಾಡಲಿದ್ದಾನೆ. காஸ்ட் பேரியரை உடைங்க, ನಿಮ್ಮಲ್ಲಿ ಕ್ಯಾಸ್ಟ್ கலர் ಕಾರ್ಯಗಳನ್ನು கலர் ಮುರಿದಾಕಿ, பேரியரை உடைங்க, ಕಲರ್ಗಳನ್ನು ಮುರಿದಾಕಿ, லாங்குவேஜ் பேரியரை உடைங்க, ಭಾಷೆಗಳನ್ನು ಮುರಿದಾಕಿ, ரீஜியன் பேரியரை உடைங்க. ರಿಲಿಜಿಯನ್ ಕಾರ್ಯಗಳನ್ನು தடைகள்லாம் உடைச்சு எரிஞ்சு ಈ ತಡೆಗಳನ್ನ இந்த ಒಡೆದಾಕಿ, இயேசு, ಈ ಯೇಸು உனக்கும் இயேசு எனக்கும் இயேசு. ನಿಮಗೂ ಯೇಸು ನನಗೂ ಯೇಸು. இந்த இயேசு ಈ ಯೇಸು கருப்பா இருந்தாலும் உங்களுக்கும் தேவன், வெள்ளையா இருந்தாலும் எனக்கும் தேவன். ನೀವು ಕಪ್ಪಗಾಗಿದ್ದರೂ ನಿಮಗೆ ದೇವರು, ನೀವು ಬಿಳಿಯಾಗಿದ್ದರೂ நான் ನಿಮಗೆ பாஸ்டர் ದೇವರು. சொல்லும் போது உங்களை வெள்ளம் சொல்லிட்டீங்கன்னு சொல்லாதீங்க. ಹೇಳುವಾಗ ಏನ್ ಪಾಸ್ಟರ್ ನಿಮ್ಮನ್ನೇ ಬಿಳಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರು? எல்லாருக்கும் இந்த இயேசு சொந்தங்க. ಈ ಎಲ್ಲರಿಗೂ ಈ ಯೇಸು ಸ್ವಂತನೇ. உங்க எல்லாருக்கும் சேர்த்து தான் அவர் வந்தார், ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ನನ್ನೆಲ್ಲರಿಗೂ ಯೇಸು ಸೇರಿಸಿನೇ ಬಂದರು, சேர்த்து தான் அவர் மரிச்சாரு. ಸೇರಿಸಿನೇ ಆತನು ಮರಣ சோ இத ಹೊಂದಿದನು. கேரி பண்ணிட்டு போனோம் நம்ம. ಇದನ್ನು ನಾವು சொல்லமா? ಹೊರತುಕೊಂಡು ಹೋಗಬೇಕು. கமிஷன் டு கேரி ನಾವು ಸಾಗಿಸಲು ನೇಮಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ.